पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदां भजयुग्मरुग्मव्यामोहरततिजरादिनाय मेने अस्मद्गुरोर्भगवतो देवन्दोः रामाशरणो शरणं प्रपद्ये माता पिता तनया विभूति सर्वं यन्मयाना आद्यचन प्रभदे रोडाभिरामं श्रीमत्तलङ्कृतं प्रणमाय मूर्ध्नां भूतं सरस्तमगला कुलपट्टनाथ श्रीमत्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्गरेण परकालयेन वज्रा श्रीमत्पराङ्कुशमणिं प्रदोत्ति नित्यम् श्रीपराशरपट्टार्यः श्रीरङ्गेशपुरोहितः श्रीमत्साङ्कुर श्रीमान् जयते पूजते मेस्तु पूजते नमस्तेऽस्तु वराहाय दिव्योद्धरते मह्यं कुलमध्यगणो यज्ञ मेरुत्कणायते प्रलयोनुरुद्धीनां भवद्येकं वसुन्धरां महावराविधं चाग्रमल्लीकोशोमधुप्रदां वेदो किलो धर्ममूलं यज्ञं सुलीरमणिये वे पितृदेवमनुष्याणां वेदचक्षुसनातनम् என்றும் சொல்லுகிறபடியே அதீந்திரியங்களான தத்துவ புருஷார்த்தங்களில் பிரமாண பூதங்களான வேதங்களுக்கு பரிகிற பூதங்களான வித்யாதானங்கள் பற்றி இவற்றில் சிக்ஷையானது வர்ணங்களுடைய உச்சாரண விஜய பிரிவான தற்பரமாகையாலும் நிறுத்தமானது வர்ண சாமானியாதிகளை கொண்டு பதார்த்த விசேஷ பிரிவாந்த தற்பரமாகையாலும் சந்தோ விசதியானது வர்ண சங்கியா விசேஷ இதங்க சந்தோக்கிய மந்திர பிரிவாகையாலும் வியாக்கரணமானது வர்ண சமுதாயங்களான படங்களுடைய சாதுத்வ மாத்திர பிரமாணையாகியாலும் கல்பசூத்திரங்கள் பிரசங்க வாக்கிய விசேஷ கர்மானுஷ்டாவிசேஷங்கள் கல்பனா புரத்துவையாகியாலும் ஜோதிஷமானது இதாசாத்திர மனுஷ்யங்களான கர்மங்களை இதாகால நட்டுக்குடைய கால விசேஷங்களான நியாய சாஸ்திரமானது பிரமாணாயோடு விவகாரமான பிரதிஷ்டாபையாகியாலும் மீமாசையானது சூப பிரம்மணங்கள் வேதங்களுடைய வசன வித்தியாலே பிரமாண உபபிரம்மணங்கள் சர்வசாஸ்திரங்கள் கர்ம பிரதானங்களாகியாலும் பிரம்மோப பிரம்மண பிரமாதங்களான இதிகாச புராணங்கள் இதிகாசங்கள் தர்மாதி புருஷார்த்த விசேஷ உருவத்தை முன்னிட்டு கொண்டு பிரவர்த்திக்காலே தத்துவ பிரதிபாதனை விளம்பிதங்கள் ஆகியாலும் இவர்கள் தத்துவ புருஷார்த்த பிரதிபாதங்கள் அவர்கள் எடுத்த உடனே கைசிக புராணங்கிற புராணமானது ராகபெருமானுடைய சித்தாந்தத்தை சொல்லக்கூடியது. இதில் முதல்ல எடுத்த உடனே வேதோ கிலோ தர்ம மூலம் சாஸ்திரம். ரோகம் எதில் நிற்கிறதுனா வேதத்தில் நிற்கிறது. அந்த வேதங்களை எல்லாரையும் இந்த கலியுகத்தில் அபியசிக்க முடியவில்லை. வேதங்களுக்கு அங்கங்களான சிக்ஷை, நிருக்தம், சாந்தோக்கியம், வியாகரணம், கல்பசூத்திரங்கள், ஜோதிஷம், நியாயம், மீமாம்சை இதெல்லாம் இந்த காலத்தில் அபியசிக்க முடியாத போயிட்டது. அதெல்லாம் ஏன் அபியசிக்க முடியும்னா அதுக்கு தகுந்தமான கால விசேஷங்கள் இப்போ கிடைக்கல. அதே மாதிரி இதிகாச புராணங்கள் கேட்கறதுக்கு இருக்க அனுஷ்டானத்தை கொண்டு வர முடியல. புராணங்களையும் யாருக்கு எதிராளி எப்படி தந்தமாக சொல்கிறேன். இந்த புராணங்களில் 18 புராணங்களில் எந்த புராணங்கள் உஸ்தி, எந்த புராணங்கள் நல்லது, புராணங்கள் தன்னில் பரதத்துவ பரமகித புருஷார்த்தங்கள் சாட்சாத் பிரம்மணாங்கிறவன அந்த புராணங்களே 18 புராணங்கள் இருக்கு. எந்த புராணங்கள் நல்லது? சங்கீர்ணா சாத்தியா செய்வ ராஜா சாஸ்திரா. இந்த புராணங்கள்லேயே சாத்வீக புராணம், தாமச புராணம், ராஜ புராணம் பிரிச்சிருக்கா. அதில் எந்த புராணங்கள் நமக்கு தேவை அப்படிங்கிற இதில் பிரம்மாணம் எஸ்மின் கல்பேது விதி புரோக்தம் புராணம் பிரம்மணாபுரா தது மாகாத்த தத்துவரூபேண வர்ணயதே அக்னே சிவசிய மாகாத்மம் தாமசேஷு பிரகீர்த்ததே ராஜேஷ மகாத்மம் பிரம்மணோ அதிகம். அக்னி மகாத்மியம், அக்னி புராணம், சிவபுராணங்கள்லாம் தாமசமான புராணங்கள்ல எடுத்திருக்கா. சங்கீர்ணே சரஸ்வத்தியாக பிருத்திவிராஜனகத்தே சாத்தியகல்பேஷு மகாசிகம்புரா தேஷ்வே சம்பந்தா கவசந்தி பராங்கதியம் என்று சொல்கிறபடியே சாத்விக கல்பங்களாலே சர்வேந்திரான பிரம்மாவாலே பொருத்தங்களாய் சத்வா சஞ்சாயதே ஞானம் என்றும்
சர்வம் விஷ்ணுவே பிரகாசகம் என்று சொல்கிறபடியே அஜ்ஞான சம்சய விவசாயங்கள் தீரும்படியான பரதத்வாதி விசேஷங்கள் நிச்சயங்களான சாத்விக புராணங்கள் முமுட்சுக்கள் பூஜைகளாக்கிறவன. முமுட்சுன்னா யாருன்னா மோட்சத்தை விரும்புகிறோம் முமுட்சு. அந்த முமுட்சுக்கு எது முக்கியம்னா சாத்விக புராணங்கள் தான் முக்கியம். அந்த சாத்விக புராணங்கள் தன்னில் அதையும் பாகுபாடு பண்றார். இதில் பக்தி புராணங்கள் காட்டிலும் பரமசத்வ எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனை பற்றி கொள்ளாத புராணங்களை நமக்கு கிடையாது, உபயோகம் இல்லை. ஆகையினால எல்லா புராணங்களை காட்டிலும் இந்த பிராக புராணத்தை கொண்டு பிராக புராணமானது ரொம்ப விசேஷிக்கப்பட்டு சொல்லப்படுகிறது. அதனால மற்ற புராணங்கள்லாம் மற்றமாக சொல்லாங்க. அதுக்கு அதுன்னா நகிரந்தியா நியாயம்னு ஒரு சாஸ்திரத்தை ஒத்தி விடுறது இன்னும் சத்தத்தை இறக்கி சொல்லுவார். அதனால எல்லாம் தோஷம் இல்லை, எல்லாம் நல்லதுதான். கள்ள வேடத்தை கொண்டு போய் புறம் புக்கவாரும் கடந்த மதுரை உள்ளம் பெறுவா எங்கள் சொல்கிறபடியே திருக்கடலுக்கு தீங்கு இழைக்க திருமால் என்கிறபடியே ஆசுரப்பதிகளுக்கு போகநார்த்தமாக அருள் செய்யும் வார்த்தைகள் சாத்திகளுக்கு உபயோகங்களாக சில புராணங்கள் ராட்சசர்களுக்கு இப்படியே பண்ணியிருக்காங்க. அது நமக்கெல்லாம் உபயோகம் இல்லை. மற்றும் இவனுடைய அதுக்கு மேலே ரொம்ப ஆச்சரியமான ஆக்கியானான். டைம் தான் நிறைய சொல்லி உபன்யாசம் பண்ணதில்லாம். ஆனால் இங்கே சொல்லக்கூடாது, சாத்தியம் சொல்லிட்டு இருக்கேன், எல்லாம் கேட்கிறாள். பெருமானுடைய அவதாரங்களை எல்லாம் பற்றி சொல்றார். அடுத்ததாக பரமத நிலையில் அருள் செய்யும் வார்த்தை. பெருமாள் எங்கேயோ மோட்சத்தில் இருக்கார், அங்கேயா சொன்னால் போய் கேட்க முடியுவான்னு கேட்டாலும் திரும்பி வர முடியாது. நான் அங்கே கேட்டேன்னு சொல்லவும் முடியாது. அதே மாதிரி ஸ்ரீராம் தீநாதன் வாக்கியங்கள் ஒரே கடலில் சத்தம் அளவு ஒரு காலையே விடாது, அதனால ஒன்றுமே புரியாது. மத்ய ரூபியான வார்த்தை, மத்யம் கரையணுமோ, மத்ய ஜலத்தோட்டு மேலே ஏற்ற செய்துவிடும். அதே மாதிரி அந்த மத்யத்தினால அந்த வார்த்தையின் உபயோகங்கள் இல்லை. கூர்ம ரூபியான வார்த்தையை பார்த்தால் இந்த கூர்மை என்ன பண்ணணும், எல்லாத்தையும் உள்ளடக்கணும், வெளில ஒன்றும் சொல்லாது, அங்கங்கள்லாம் உள்ளடக்கும். அதனால கூர்ம ரூபியான வார்த்தை பார்த்தால் பிரமிக்கும், மேற்கொள்ள முடிய வார்த்தையாயிராது. நிசம்பன்வா அக்கியம் கழுத்துக்கு மேல் ஒருபடியும் கழுத்துக்கு ஒருபடியாக பிரதோஷமாக இருக்கும். பிரதோஷம்னு பேர். அதனால தான் பிரதோஷம் கொண்டாடுறேன். நாளைக்கே நினைக்கிறேன், நாளைக்கு பிரதோஷம். பிரதோஷம்னா என்னென்னா மேலே தலைவர்னா கீழே மனுஷன் மாதிரியே இருக்கணும், கீழே மனுஷனாக இருந்தால் மேலே ஒரே மாதிரி இருக்கணும் இல்லையா. அதே மாதிரி இருக்கிறதுனால அது பிரதோஷமாக இருக்கும். அது கூட சந்தேகம் கேட்டால் சில பேர், நரசிம்மன் எப்போ சந்தியாவந்தனம் பண்ணார்னு கேட்டான். நாங்கள் தானே அவதாரம் பண்ணார், ராமன் சந்தியாவந்தனம் பண்ணான்னு சொல்லியிருக்கா, கிருஷ்ண சந்தியாவதனம் சொல்லியிருக்கு. நரசிம்மனுக்கு என்ன சொல்லுங்க, மிருக நியாயமா மனுஷ நியாயம் சொல்ற ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா நரசிம்மன் பார்த்து அந்த சமயத்தை அனுகிரகம் பண்ணான். ஆனால் ஆழ்வாரெல்லாம் ஒத்திருக்கார், நல்லா சொல்லியிருக்கார். அழகிய ஆண்டானே அறிவுறான் தானே அவன் தான் இவன் சொல்லியிருக்கான். இடந்திட்டு இளைய இருபுலா உனக்கிட்டாய் குழந்தை கிடந்த எங்கோவை குறுக்கத்தி பூத்துட்டவரான்னு இந்த எம்பெருமான் தான் நரசிம்மன். அவதாரங்கள் அழகு யாருன்னா நரசிம்மன். இந்த அச்சாவதாரத்தை அழகு யாருன்னா சொல்லணும், வேற ஒருத்தரும் கிடையாது. அவனுக்கு முன்னாடி கேள்விகளுடைய பாக்கியமானது 10 பைதாபகம் தாத்தா பண்ண புரியும். அதே மாதிரி மாமனன் பாக்கியம் கேட்டது ஒன்று செய்தது ஒன்று. அடியில் சொன்னபடிய விஷமபதமாக இருக்கும். இத்தினுண்டா போய் பெருசாக வளர்ந்தானோ இல்லையோ, தன்னுடைய கால்நடை பெரிய அணையாக விஷமபதமாக இருக்கும். பரசுராமன் வாக்கி பொறுமையே கிடையாது. என்ன மாதிரி பரசுராமன் பண்ணி சபை விட்டவன் வார்த்தை ஆகியனாலே அவன் வார்த்தையும் உள்ள சக்கரவர்த்தி திருவன் வாக்கியம். சக்கரவர்த்தி திருமணம் யார் ஃப்ரெண்டு சொல்ல பார்ப்போம். சக்கரவர்த்தி திருமணம் ஃப்ரெண்டு யாரு? ஒன்று குகன், ஒன்று ராட்சசன், ஒன்று குரங்கு, ஒத்துணும். அதனால நான் எழுதல பட்டர் வியாக்கியானம் தான் நான் மணிப்பிரபாக தமிழில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஏன்னா சில பேர் புரியாத எழுந்து போடுவாங்க, புரியும்னு சொல்கிறதுனால தான் உட்காந்துட்டு போடுது. அதே மாதிரி சக்கரவர்த்தி திருவண்ணாக்க கபிகளோடு கலந்து புண்ணிய அதே மாதிரி ராட்சசர்கள் எல்லாரும். பலபத்திரன் வாக்கியம். பலபத்திரன் என்னன்னா பரசுராமன் உள்ளே சேர மாட்டான். கிருஷ்ணன் ஒன்று சொன்னாலும் நான் வெளியில் போயிடுவாங்க. அதனால் அவன் வார்த்தையானது சுத்த வர்ணனாக இருக்க செய்யும். நல்லவனாக இருக்கான், சுத்த வர்ணத்தில் இருக்கான், ஆனால் கையில் ஆயுதம் இருக்கு. கலப்பையுடைய வார்த்தையாகினாலே அதனால தான் கீதோபதேசம் பண்ணுறது. நம்ம உபதேசம் பண்ண போகிறோம், ஆயுதம் இருக்க மாட்டேன் சத்தியம் பண்ணது அவனுக்காக இல்லை, இந்த கீதை சொல்கிறதுக்காக. எல்லா அவதாரங்களையும் கிருஷ்ணாவதாரத்தையும் ஆயுதம் இல்லைன்னா ஆச்சாரியனாக இருந்தால் ஆயுதம் இருக்கக்கூடாது, தண்டிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக காமிக்கிறது. அதனால இப்போ பரசுராமன் கை ஆயுதம் இருக்கிறதுனால அது விசேஷம் இல்லை. கிருஷ்ணன் வாக்கியம் பிறந்த ஒன்று
உபசம்ஹர வித்வாத் பண்ணு அதுவா ரூக்கம் ஔலிக்கம் இப்படிதான் பண்ணாலும் பார்த்தா அப்புறம் சங்க சக்கரம் காமிக்கிறான். கேட்டா ஏலா பொய்கள் உரைப்பானை ஒரு உண்மை உண்டா? எல்லாம் உண்மைதான். அது சாஸ்திரத்தில் பண்ண விசேஷமான தர்மம் அது அவன் சொன்ன செய்தியெல்லாம். அதனால கைவந்த கலவிலே காலாம்பரலாக இருக்கும் கல்கி அவதாரம் வார்த்தை இன்னும் அவதாரம் ஆக போறது அப்புறம் தான் தெரியாது. அதனால அப்படி எல்லாத்தையும் விட உத்தியாரு ஏனத்தின் உருவாய் இளவங்க எதிர்கொண்ட எண்ணம் ஞானத்தின் ஒளி உருவ என்றும் ஏனத்திருவாய் இடம் தவிரான் என்னும் சொல்லுகிறபடியே சமயத்து ஞான உபயானாயே பன்றியா என்று பாலகீண்ட பாழியா நாள் யாரே என்று ஞானவான்கள் விசுவசித்துக் கொள்ளும்படியாய் ஆதியேவாய் மூர்த்தியை நம்மையான வரதே என்று சொல்லுகிறபடியே லட்சத்து பூர்த்தியுடையராய் கற்பகம் ஜெய வானத்தவருக்கும் அல்லாதவருக்கும் இல்லாதவருக்கும் ஞானத்திருந்த நான் கிட்ட நல்லது என்று யாரெல்லாம் ஞானவான்கள் ஆச்சாரியர்கள்லாம் வசதிகளா எல்லா இடத்துலையும் ஞானப்பிரான்னு கற்பகம் ஜெய வானத்தவர் நம்ம வைக்கிறார். நீல இரண்டு பிறகு இவன் ததப்ப கோல வராகம் வந்தாய் கூட்டணி என்றாய் இன்று எல்லா அவதாரங்கள் இழக்கச் செய்தேயும் இந்த ராகாவதாரத்தில் தாம் வந்தமையில் பேரின்பத்தை பெற்றபடி அழிச்சினாலோ அவனுடைய லட்சத்துவமானது உத்தாரகமான லட்சத்துவமாக இப்படி இவன் பண்ணும் லட்சணம் வாத்சல்ய மூலம் என்று தோன்றும்படி ஏனமா இறங்கின்ற என்னப்பனே என்றும் அப்பன் ஊனிடத்து எதிரில் கொண்டு என்றும் வாத்சல்ய வினாபூதமான பித்திருத்துவம் இவனுக்கு உண்டு என்று சொல்லுகிறாலும் யாருக்கு பித்திருத்துவம்? லட்சத்தின் காலசேமம்னா தெரியும். ஆச்சாரியனுக்கு சிஷியனுக்கு என்ன அவன் பிதா நம்ம புத்திரர்கள் அந்த நியாயம் பெருமாள் திருமையில சேவிக்கிறோம். எதில் பாசுரங்களில் வரைச்சு நம்ம ஜீவர்களுக்கும் பெருமாளுக்கு என்னென்ன 7 விதமான சம்பந்தங்கள் சொல்லப்படுது. முதல்ல அப்பா எங்கே சொல்கிறோம்? பல நேரம் சொல்லியிருக்கோம். அதெல்லாம் இப்போ தான் ஆகியாயிருக்கு. அப்புறம் பெருமாள் புறப்பாட்டுக்கு ஆகியாயிடும். அப்பன் வீட்டில் கொண்ட நாளே என்றும் வாத்சல்யம் இருக்கும். வாத்சல்ய வினாபூதமான குணத்தைன்னா சில பேருக்கு வாத்சல்யம் ஊட்டணும். அவனுக்கு அப்படி சுபாவமாக பெருமாளுக்கு வாத்சல்யம் உண்டு. அதனால இவனை பார்த்து கேட்கிறா சகலலோக பிதாவான இவனை சர்வலோக மாதாவான பூமி பிராட்டி ஏன் சகலலோக பிதாவான லட்சுமி சொல்லக்கூடாது? சகலலோக மாதா ஏன் சொன்னான்னா லட்சுமிக்கே மாதாவாக இருந்தது பூமி. பெரிய பிராட்டியா சீதா பிராட்டியார் அவதாரம் பூமியில், ஆண்டாள் அவதாரம் பூமியில். அதனால சர்வ எல்லாருக்கும் மாதா, லட்சுமிக்கு மாதாக்கே மாதாவாக இருந்தவன். அதனால பூமி பிராட்டி யாருக்கு அவளுக்கும் ஒன்றும் கேட்கல. பிரஜைகளுக்கு கிதமாக நல்லது சொல்றேன்னு கேட்கிறாவோ. பிரஜைகளுக்கு கிதமான வார்த்தையாகினால இப்புராணம் எல்லா புராணங்களையும் உத்திருஷ்டம் இந்த சர்வேஸ்வரன் ஆட்சியாரை பார்த்து எழுச்சிய வார்த்தையாலே பாம்பனையாருக்கும் தாம் பாம்பர்கள் வாய்த்து என்று என்ன சந்தேகம் வந்து திரும்ப ஆண்டாள் கிருஷ்ணன் சொன்ன உடனே பாம்புக்கு என்ன உண்டு? 2 நாக்கு. அதே மாதிரி பெருமாளுக்கு 2 நாக்கு உண்டு. பொய் சொல்றதுக்கு ஒரு நாக்கு, உண்மை சொல்றதுக்கு ஒரு நாக்குன்னு இருக்கும் சந்தேகப்படலாம். அதனால இல்லை பாம்பனையாருக்கும் தம் பாம்பு போல் நாவும் 2 வாய்த்து என்று சந்தேகியாது. இது எப்படி இருக்குன்னா அவனுடைய வார்த்தை மெய்மையாக இருக்கும். என்ன எங்கள் அப்பா கேட்டிருக்கார், மெய் வார்த்தை மெய்மை பெருவார்த்தை வார்த்தை பெருவார்த்தை மெய்மை பெருவார்த்தை புள்ளி சித்தர் கேட்டிருப்பர். அப்பேற்பட்ட வார்த்தை எங்கள் அப்பா கேட்டிருக்கார். அதனால எனக்காக அனுகிரகம் பண்ணான். அப்படி இந்த பிராகாவதாரத்தில் விசேஷிக்க தாயாரே கேட்டதுனால சந்தேகப்பட வேண்டாம். பாம்பனையாருக்கும் சம்பவம் சந்தேகம் இல்லாமல் சம்சர்க்க தோஷத்தினாலே ஃப்ரெண்டு நம்ம சொல்லும் போது இங்கிலீஷ் பெருமாள் சொல்லக்கூடாது. சாஸ்திரம் சொல்லுவோம், ஃப்ரெண்டை சொல்லு, நான் குணத்தை சொல்லேன்னு சொல்லுவாரோ இல்லையா? அதே மாதிரி என்ன இங்கே எல்லாம் சாஸ்திரம் உங்களுக்கு தெரியாது. அதில் பெருமாளுக்கு தவிர மேய்ச்ச பாட்டிலாம் பேசக்கூடாதுன்னு சாஸ்திரம். ஏன்னா ஒரு பெரிய சத்தியம் அப்படின்னு நாளைக்கு சொல்கிறேன் உபன்யாசத்தில். அப்படி அந்த சம்சர்க தோஷத்தினாலே கூடாது. இவ்வார்த்தை அப்படி எழுதியிருக்கே பார்வண்ண வளவங்க பத்தரை பித்தல் என்கிறபடியே நாச்சியார் மக்களினால பாவத்தினாலே நாச்சியார்னா யாரு? தாயாருக்கு பொண்டாடி. நம்ம ஆற்றுல மாமி ஏதாவது கேட்டால் ஓகே சொல்லிடும்போது அதே மாதிரி சொல்ல வார்த்தையா இல்லாதேன்னு பாவ பந்தத்தினாலே அந்த பத்தினிங்கிற பந்தத்தினால் சொல்ல வார்த்தை இல்லை. பிரளையார் நவனானவளை எடுத்து அதில் மேலெடுத்து அவருடைய கிளேசத்தை தவிர்த்து வைத்த
சம்சாரண மக்னரா தன் பிரதைகளுக்கு நிமிர்த்தி ஒரு உபாயத்தை கொண்டு காணதாலே விஷன்யாக அவளை கண்டவளே பகவான் இவள் தேரும்படியாக சொன்ன வார்த்தை ஆகையாலே ஐசங்கை பண்ண வேண்டிய எல்லை பெருமாள் தாயாரை பார்த்து பிரஜங்களுக்கு கிருதியாக சொன்னதாலே இதில் நம்ம சந்தேகிக்க வேண்டாம். பாசிதூர் தெற்கிடந்த பார்மகற்கு பண்டருளால் மாசுரம் மேல் நீர்வாரா வனவிழா பன்றியாம் பேசிலே திருவரங்கள் செல்வனால் பேசி இருப்பவர்கள் பேர்க்கவும் பேராவே இப்படி ஆழ்வார் ஆச்சரியமாக சாதிக்கிறார். ஆகையாலே இந்த புராணங்கள் தன்னில் எல்லா புராணம் உத்கிருஷ்டமாக கிடவது. புராணங்கள் தன்னில் பகவான் திருபாயங்களா எல்லா புராணங்களும் வியாசர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார். இந்த புராணத்தில் எதிராக பிரபாவனை சொல்றார் நாக புராணத்தில். அதனாலே பல உபாயங்களை கேட்ட நாச்சியார் நிறைய உபாயங்கள்லாம் சொல்லியிருக்கேன், எது சிரேஷ்டமான உபாயம் சொல்லிட்டு கேட்குறோம். சரணாகதின்னு சொல்லியிருக்கேன், அது இதை பண்ணு இதை பண்ணுன்னு இருக்க, பக்தி யோகங்கிற ஞான யோகம் என்னமோ சொல்லியிருக்கேன். எதில் விஷயம் என்ன அதில் என்ன சொல்றதுன்னா கிடக்க செய்தி நாச்சியார் உபாயங்களை கிடக்க செய்திய இக்கான ரூபமான உபாயமே கலோ சங்கீர்த்திய கேசவம் சொன்ன மாதிரி கலியில பெருமாளை போய் சங்கீர்த்தனம் பண்றது தான் கலியில ரொம்ப சுலபமான உபாயம். அதை அவளே அனுஷ்டித்து காட்டுகிறாள். தானே ஆண்டாள அவதாரம் பண்ணி எல்லாரும் எண்ணிட்டு வரணும், கேள்வி கேட்க பதில் சொல்ல போனேன். எத்தனை பாடி வருதுன்னு வாங்கணும். மெட்ராஸ் கிட்ட வருதுங்க பாடி பையர் தொழில் பகிர்ந்த பாடி மூங்கி வளர்ந்த உத்தவன் பேர் பாடி தூமரு தூவித்து வாயினால் பாடி நாராயணமூர்த்தி கேதவனை பாடவும் ஆபா ஏந்தினாய் பாடி பர உண்டு குற்றம் போது உகிழ்வன் நண்பேர் பாட மனத்துக்கு ஞானை பாடவும் கிள்ளி கிழந்தானை கீர்த்தவை பாட எண்ணம் பங்கைய கண்ணானை பாட மாத்தாரை மற்றக்கு வெள்ளானை பாட தூயோய மத்திய பாட திருத்தகதம் தேவம் பாட கோவிந்தா உந்தன் நெய் பாடி பர உண்டு என்று 13 தினம் வருது. அப்படி சங்கீதத்தில் எதெல்லாம் உண்டு அதெல்லாம் இந்த ஆண்டாளே அனுப்பி காட்டுகிறார். இதே மாதிரி ஒரே கிட்டத்தில் இவ்வளோ பாடி வரல. அதனால இந்த உபாயங்கள் இவள் திருவுள்ளத்தை கேட்ட தான் பாடின பாட்டிலே அனுஷ்டித்து காட்டின உபாயம் இதுவே இருக்கும். ஆகையாலே பல பிரதேசங்களிலும் தாம் பாடிய பாட்டை அருளி செய்து பாடவத நாச்சியார் என்னும் பேர் சொன்னபடியாலே இக்கீதருவா உபாயமே முக்கியமாக கிடவது என்று நாச்சியார் அறிவார் அருளி செய்கிறார். இதுதான் இந்த புராணத்துக்கு பேஸ், ஃபார்வர்ட். இது சாட்சாத்தா புராணத்துக்குள்ள பார்ப்போம். ஸ்ரீ வராக உவாச்சா ஜாகரேது விசாலாட்சி ஜானதோ வாப்பியானதா மே பிரகாதே மமத்தியாகத்திரா. இந்த ஸ்லோகத்திலே நமக்கு பாடும்படி அருளி செய்கிறார். பாட வல்லானொருத்தன் ஜாகதனாய் நாம்கே முகூர்த்தே உத்தா என்கிறபடியே பிராமண முகூர்த்தத்திலே நம் முகம் கொடுக்கமாகிலே நாம் ஜெகத் லட்சண சிந்தையிலே அனன்யபதனாக இருக்கிறோம். நம்முடைய குண உபதாரங்களை உள்ளிடாது புராணங்களை ஒரு பலத்தையும் நினையாமல் நம்முடைய மக்கள் பக்தி ரசித்தினாலே நமக்கே பாடக்கிழவா நாச்சியாரே பார்த்து செய்கிறார். யாவந்தி துஷரானே நீயமானே ஏசுனே ஆபத்துசகத்தானே சொற்களோகே மகிழ. இப்படி உம்முடைய புகழையும் நம்முடைய புகழையும் உள்ளீடாக வைத்து புணர்க்கப்பட்ட காதைகளை அவருக்கு பாடினால் அந்த காதைகளுக்கு உண்டான அக்ஷரங்களுக்கு மேல் சொன்ன போலே ஸ்லோகத்தில் இருக்கும். அங்குள்ளாரை போலே பாட்டுக்கே நம்மை நினைத்து பாடி பேருகை பெற்று அங்கு நின்று வினை கொண்டு போய் நம் பெரிய வீட்டிலே சாவதானத்தாலே என்று எப்போது நமக்கே பாடி இருக்கும்படி வைத்தோம் காணும் என்று செய்தார். என்ன புரிஞ்சுது? மணிப்புரவரம் தாயாரை பார்த்து பெருமாள் சொல்றார். இதே மாதிரி அவர் தாயார் கேட்கிறா இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தரை காட்டு யாரு இதே மாதிரி தட்சிண திக்கில் நம்பாடுவான் இருந்தா அவன் இதே மாதிரி ஜாகிரத லட்சணாயனா காலம்பு விடிகாலம்பு 3 மணிக்கு அப்புறம் 4 மணிக்குள்ள நலார வைக்காம எழுந்துட்டு என்ன பாடுவதற்காக. எதுக்குன்னா பெருமாளுடைய குணங்களையும் தாயாரங்களையும் சேர்த்து வச்சு பாடி இதுக்கு ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் நம்முடைய கீதங்களை பாடினால் அவனுக்கு 1000 வருஷம் பாடினான். 1000 வருஷத்துக்கு அப்புறம் அவனுக்கு நாம் சொர்க்கலோக மோட்சோபாயம் கொடுத்தோம். அதை பற்றி சொல்லிக்கிறேன்னு கேளுங்கிற. இப்படி பிராகணனார் இருக்கிற வார்த்தையை கேட்டு திருவுள்ளத்துக்கெல்லாம் திருமுகத்திலே தோன்றும்படி ஸ்ரீ பிராகணனாயை பார்த்து பூமி பிராட்டி ஒரு வார்த்தை சொன்னார். அதோ கீதவரம் பிரபாவோவை செய்யா பிரகீர்த்தியா கச்ச பிரபாவேன நித்தியம் பிரபு மாதவாக. கேள்வி கேட்கறதுல கொண்டாடி நல்லா கேள்வி கேட்கும்.
சரின்னா விட்டு போயேன்னா விடாம எந்த நிறைய கீதா இருக்கு, எந்த கீதத்தை பாடினா வேதங்கள் ஆதல் ரிஷிகள் ஆதல் சொல்லுகை தேவரே நம்மை அருள் செய்யும் வார்த்தை இப்படி கொத்த கீதோ பயத்தா தேவரே திருவிழை யாவன் உடன் பெற்றான் அவனை அருள் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் செய்தார். ஸ்ரீ ராகவாஜா இப்படி விண்ணப்பம் செய்த பூமி பிராட்டியை பார்த்து ராகனை அருளை செய்தார். ஓரோ லட்சங்களுக்கு 1000 சம்பத்திரம் சொர்க்கலோகத்திலே இருக்கும் நம்பாடுவான் குருபவான் குணவான் சுத்தகா சர்வதர்ம பிராமராக நிச்சம் பசுஜவி சக்கரம் சத்திரகத்தம் நதம் சேகா. எப்படி இருக்கான்னா சொருவமா இருக்கான். நம்ம கேட்குறவங்க இல்லை உருவம் என கருவா உருவம் என கருவா கேட்குறவங்க இல்லை சொருவமா இருக்கணும். சுரூபத்தோட கோவிலுக்கு வரணும், சுரூபத்தோட போகணும். அப்படி இருக்கான் அவன் யாரு 4வது வர்ணத்துக்கு கீழே உள்ளவன் சண்டாளன். சுரூபத்தோட வெறும் சொரூபம் இல்லாமல் தர்மவானா இருக்கான். அப்பட்ட சொரூபவான் தர்மவானா இருக்கிற அந்த நம்பாடுவான் அவனுக்கு மோட்சம் கொடுத்தாச்சு. மோட்சத்துக்கு முன்னாடி சொர்க்கலோகத்துக்கு அமைச்சிட்டு அங்கே சொர்க்கலோகத்தில் யார் இருக்காருன்னா இந்திரன் இருக்கான். இந்திரன் என்ன பண்ணுவான் தெரியுமா இல்லையோ, அவளுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஊர்வசி மேனகை வாழலாம் டான்ஸ் எல்லாம் பார்த்துட்டு பெருமாளை மறந்து விடுவோம். இந்திரலோகத்தை பெருமாள் ஆராதனை எங்கேயா புத்தகத்தை பாருங்க. அதனால்தான் உடனே பிரம்ம போனா அல்லோகான் அவத்தினோ அர்ஜுனா இந்திரலோகத்தை கேட்டுடுவான். சாட்சாத் நானும் நினைக்க மாட்டான். அந்த பார்க்கறது அதில் அப்படி இல்லாமல் இந்த நம்பாடுவான் சொர்க்கலோகத்தில் இருக்கிறது பெருமாள் ஆதாரம் பண்ணியிருந்தான் அப்படின்னு பெருமாளே சொல்றார். அவன் எங்கே இருந்தான்? அஸ்தி தட்சிண தீபாக மகேந்திரனா பர்வதா தத்ரக்ஷிணதி புண்ணியா தட்சிணே சாகரங்கமா. இப்படி தட்சிண திக்கே தெற்க மகேந்திரன் பர்வதம் மகேந்திரன் வெளிப்பட்டிருக்கிற அங்கேருந்து திருக்குறுங்குடியில் பர்வதத்திற்கு அங்கே ஒரு க்ஷீணநதின்னு நதி ஓடுகிறது. அங்கே சித்தாசிரமத்தில் குறுங்குடியாய் கட்டியிருந்த ஆசிரமத்திலே பாபயோனிலே பிறந்தான் ஒருவன் நமக்கு பாட வேண்டும் என்று சங்கல்பித்து ஜாகிரதனிஷ்டனாய் மேலும் நம்பால் பக்தி தேசியோட பிரம்ம முகூர்த்தத்திலே தான் ஜாட்சிக்கு அனுகுணமான தூரத்திலே நின்று வாழினான் காணும். அவனுக்கு என்ன ஜாதியில யாரால் எங்க இருக்கணும் சட்டங்கள்லாம் இருக்கு. கோவில் நாகமங்கள்லயே இருக்கு. அதே மாதிரி அங்கே நின்று பாடிட்டு இருக்கான். எப்படி அனன்ய ஜாதியிலே பிறந்திருக்க செய்தியையும் தன் குணானுகத்தை பண்ணி நமக்கு பக்தரா இப்படி 10 சம்பத்திரம் பாடினான். அப்ப ஒரு கௌது மஸ்து துவாதசிய தட்சிண சுக்லபக்ஷகே சுப்தேஜதேகதேயாமே வீணா மாதாயின ஜெயோ. பின்பொரு கார்த்திகை மாதத்தில் சுக்லபக்ஷ துவாதசியிலே ராத்திரி ஒரு யாமத்துக்கு மேல் யாவரும் உறங்கினவர்களே நான் ஜாகிரத நிஷ்டனாய் உணர்ந்திருந்து நாம் இருக்கிற இடத்திலே நமக்கு பாடுவ கையும் வீணையுமாய் கொண்டு நின்றார். வீட்டிலிருந்தும் புறப்பட்டான் காணும் என்று செய்தார். அப்படி ஒரு வருஷத்துல ஒரு கார்த்திகை மாதம் சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு விடிகாலம்புல பெருமாளை பாடுறதுல அவனே கிளம்பினான். அனந்தரம் நடுவழியிலே ஏன்னா நல்ல காரியம் பண்ண நிறைய சீரர்கள் வரும். அப்படி தொடோபத்மனி சென்றாலோ கிரகீதோ பிரம்மராட்சதா அல்ப பிராணோ சுபாகவை பிரமான் பிரம்மராட்சதாக. அனந்தரம் நடுவிலே வர வழியில ஒரு பிரம்மராட்சருக்கு அகப்பட்டுட்டோம். ஜாகதோ சக்தோத விசேஷம் வாசமுதிரம் வாத்தியம் மாதங்கோ பிரம்மராட்சதம். நம்பாடுவான் பலவான சண்டை போடலாம். அவன் 10 சம்பத்தை சாப்பிடாம உட்காந்துருக்கான். நம்பாடுவான் பலவானா இல்லாமையினாலே பராக்கிரமத்தினால் விடுத்து கொண்டு போக சமர்த்தனா இல்லை. பல சண்டை போட்டு பண்ண முடியல. பிராமணனாக இருந்தா ஒரு பஞ்சாயத்து உட்கோணத்தில் அந்த காலத்தில் பிராமணனாக இருந்தா நான் சொல்ல பட்ட சொல்றேன். பிராமணனாக இருந்து ஜாதியிலே இல்லாமையாலே ஒரு பஞ்சாயத்தை சொல்லி விடுவித்துக் கொள்ள ஒரு சகசக்தி இல்லை. நம்முடைய மக்கள் பரண்யாசமே பண்ணி பிரம்மரட்சை பார்த்து மதுரமா ஒரு வார்த்தை சொன்னான் என்று அருளி செய்தார். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு ஸ்லோகம் ராஜபிரமா சொல்ற ஸ்லோகம் வியாக்கியானம் பட்டு சொல்றது. கட்சாமி சந்தோஷம் காரணேகரியம் காரணே புட்டரிகாற்றம். பதங்கள் தான் ஆச்சரியம். ஏன் காரணே ராகபிரமானே சொல்றார், ராகபிரமா சொல்றார் காரணே புட்டரிகாற்றம். ஏன்னா சாஸ்திரங்கள்ல சொல்றது பெருமாளுடைய பரபிரம்மத்தினுடைய சுரூபம் புண்டரீக கப்பியாசம் புண்டரீக அக்ஷரின்னு சாஸ்திரத்தில் எடுக்கச்சே முதல்ல பரபிரம்மத்துக்காக புண்டரீகாட்சம் எங்கே போனாலும் பார்த்துக்கலாம். அப்படி புராணத்தையும் அப்படி வருது.
அப்படி கானேன புண்டரீராட்சம் பிரம்மராட்சம் முத்தமா எப்படின்னா நம்மள மாதிரி இல்லை. சித்தன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்துன்னு அப்படின்னு சொல்லல. சித்தன் சிறுகாலே வந்து உன்னை சேவித்து என்கிறபடியே சர்வேஸ்வரை பாடி பறைகொள்ள போயா இருக்கிற என்னை விழா என்றால் காலம் என்கிறார். பிரம்மராட்சிட்டு போய் நான் திருவாராதனம் பண்ண போறேன், என்னை விட்டுவானா விடலாம். ஏ உக்த சமாகேன பகவான் பிரம்மராட்சதா அம்மவர்ஷ சமாப்தோச்ச கிஞ்சித பிரவீது. இப்படி நம்பாடு சொன்ன வார்த்தையை கேட்டு பிரம்மராட்சதம் குரூரமாய வார்த்தை சொல்லிட்டு ஆத்மானம் பிரிஜாபந்தம் கண்டாளோ பிரம்மராட்சதம் தயா சச்சிதவியம் தே ஏவம் பிரஜாவதி. இப்படி ரொம்ப கோபாத்தான வந்து இந்த பிரம்மராட்சதம் என்ன பண்றான், நம்ம பார்த்து மறுபடியும் வார்த்தை சொல்றான். ஏன்னா யாருக்காவது உயிர் போகிறதுங்கிறது நான் போயிட்டு வரேன், திரும்பி உயிர் போகணுன்னு ஆழ்வாரே சொல்றார். நெல்லும் என்ன உபாயம் இல்லை நேவதியும் சங்க வேண்டிய எவனும் தூக்கு போறான் இல்லை சிராயிலே உயிர் இட்டு சொல்ல முடியுமா? இவன் கேட்க அதுக்கு சொல்றான். சுபாகம் மதுரம் திருப்பா சதாவே பிரம்மராட்சா உவாச மதுரம் வாக்கியம் மாசாகா ரோலபம். அந்த பிரம்மராட்சது நம்மாடுவான் சொன்ன வார்த்தையை கேட்டு தன் பசியினாலே மானுஷ ஆகாரத்தினாலே ஆசையுடையவனாய் இவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னான். நான் ஒரு வார்த்தை சொல்றேன் கேட்டுக்கோ அப்படின்னா. அத்தியமே தசராத்திரமை திராகார கச்சதரா சாத்திராத்மம் வீதோ மக்கிய பரிகார பரிசோம. அவன் சொல்றான், பிரம்மராட்ச சொல்றான், நிகரிலவன் புகைப்பாடு இழைப்பிலவோ. நீ வந்து பெருமாளை பற்றி பாடிட்டு 10 வருஷம் 10 நாள் பெருமாளை பற்றி பாடிட்டு நிறைய பல தெம்பா இருக்கேங்கிறான். நம்பாவோட பார்த்தவன் இப்படிலாம் ஒல்லியா. இவன் என்ன பண்றான்னா, நான் 10 நாளே உண்டு, 10 நாள் தான் அடுத்து சாப்பிட்டு நான் பசிக்கிறது எனக்கு, அதனால உன்னை விடமாட்டேன். அத்தியத்துவம் பக்ஷயிஷ்யாமி சகதா மாம்சுதோனிதம் தற்பயுத்வாயா நியாயம் ஜாஸ்தியாமி ஏப்சியம். இப்போது நான் உன்னை விடுவதில்லை. உன் அவயவங்களை தனித்தனியாக பிரித்து உன் சரீரத்தில் மாம்சாதிகளை கொண்டு தேவத ஆராதனம் பண்ணி என் பசியம் தீர்த்து கொண்டு எனக்கு இஷ்டமான சொல்லிட்டு காணும். அவங்க சொன்ன வார்த்தையை கேட்காம நான் இஷ்டப்படிதான் போக வேண்டும். பிரம்மராட்சம் திருத்வா ராட்சம் சிந்தையா மாய பக்தியா யோசிதா. இப்படி பிரம்மராஜ் சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவான். சரீரகாணிக்கு பரியந்தவன் ஆபத்து வந்தவளையிலும் நம் மக்கள் பக்தியை செய்தாலே விவஸ்திதமாக பல பிரதிக்கைகளை சொல்லி போகிறார். அந்த பிரதிக்கைகளை ஒன்றா கேட்டுக்கோ. அதுக்கு சிலருக்கு வியாக்கியானம் சொல்ல முடியும், இது வியாக்கியானம் சொல்ல முடியாது, புரிஞ்சுக்கோ. சிறுத்தமா பாக பக்ஷோகம் சௌபாகதா அவசியமே கர்த்தவியம் சாத்தியா சத்தம் புறமா. வாராய் மகானுவனே. அவன் கூப்பிட்றான். யாரு? நம்பாடுவான் ராட்சசரை பார்த்து மகானுபாவனையும் கூப்பிட்றான். மகானுபாவன் நீ சொன்னபடியே நான் பக்ஷியமாக கிடவேன், அப்படி நான் திரும்பி வரலைன்னா நான் கீழே சொன்ன பாவங்களை எல்லாம் அடைவேன்னு சொல்கிறான். வாராய் ராட்சசரே, எனக்கு ஒரு நியமம் உண்டு. இதே மாதிரி ஜாகிரவதனாய் எம்பெருமானை பாடி நான் திரும்பி வருவேன். அப்படி நான் திரும்பி வரலன்னா அதுக்கு ஈடாய் உள்ள இந்த பாவங்களை எல்லாம் அடைய கிடவேன்னு சொல்கிறான். லட்சமாம் பிரதமங்காது ஏவம் தானாயனம் பிரதி ஜாகிரே விதிநிறுத்த மாம் பக்ஷிதே சிதம். விரதம் பண்ணாட்டாலும் தப்பு இல்லை, விரதம் பங்கம் பண்ணாதே போது. நேற்றுக்கு நிறைய பேர் இப்போ விசாரிச்சு சாப்பிட்டாங்க. ஏகாதசி சாப்பிட கூட சாப்பிட்டாலும் கேட்கக்கூடாது. விரதம் பங்கமே அது. விரதம் இருக்கிறவன் எதாவது ஒருத்தன் என்ன சாமி அமைச்சாச்சா என்ன கேட்கக்கூடாது. விரத நாள் அன்னைக்கு தான் கல்யாணங்கள்லாம் வைக்கிறேன். லட்சமாக விரத பங்கம் பண்ணக்கூடாது. யார் விரதம் இருக்கோ அவனை விட்டுடணும். சுமார் அதை சொன்னோம், என் விரதம் பங்கம் பண்ணாத, நான் விரதத்தை முடிச்சிடுறேன், அப்புறம் நீ ஒன்று அப்படி பண்ணு. சுபாகத்தம் திருத்தா பிரம்மணா சிவார்த்தியம் கோஷ முதலம் வாக்கியம் சுபாகத நந்திரம். இப்படி நம்பாடுவா சொன்ன வார்த்தையை கேட்டு பசியினால இழைத்திருக்கிற பிரம்மராட்சனானவன் ஒரு வார்த்தை சொல்றான். மோகம் பக்ஷி பண்டார குதிரே சாமி யோகிமே சும்மா ஆகண்டாரா உயர்த்தது. அவனை கூப்பிட்றான். உன் வார்த்தைக்கு ஜென்மத்துக்கு ஈடாக சொன்ன வார்த்தை போய் மீண்டு வருகிறேன், அசத்தியமே சொல்லுகிறாய். எவனாவது பிரம்மராட்சர் கையில் அகப்பட்டு திரும்பி சொல்லுவான், அசத்தியமே சொல்லுகிறாய். அவன் சொல்றான், நம்பாடுவான். பகவா சந்தி வந்தானோ தேசாச்ச பகவத்ததா ஆத்மதேசம் பரித்தியச்ச பிரேஷாங்கந்தி வச்சது. அந்த ராட்சஸ் சொல்றான், இவ்வழியில பல வழி இருக்கு, அந்த வழியை நீ வெளியில போயிடலாம், வேற எங்கேயோ தேசத்துக்கு போடாம சொல்லிட்டு போற. தேசாந்தரம் போக நினைக்கிறா என்று செய்தார். ஸ்வபரிநாசாய கச்சதி கச்சன ரட்சசோ முகபருட்டா
வச்சது. தனக்கு சரீர விநாசம் இருக்கும் இடத்திலே இது அந்த இடத்தை குறித்து யாராவது திரும்பி வருவேன் சொல்லி அசத்தியமே சொல்கிறாயேப்பான்னு சொல்லி கேட்கலாம். ராட்சசைய உதத்திருத்துவா சண்டாளோ தர்மனிச்சிதம் முதலம் வாக்கியம் ரட்சதாபிதிநாதனம். இப்படி ரட்சச வார்த்தையை கேட்டு நம்பாடுவான் இந்த ராட்சசை பார்த்து இனிதான் வார்த்தை சொன்னானோ. நித்தியகம் கி சண்டாள பூர்வகர்ம விதூஷிதா காத்தோயம் மானுஷம் பாவம் இதோ உத்தராத்மனா. அவன் சொல்றான், பூர்வ ஜென்ம தோஷத்தினாலே இந்த சண்டாள ஜென்மத்திலே பிறந்தேன். சொல்ல போறான் பின்னாடி ஏன் சண்டாளனா பிறந்த ஏன் பிரம்மராசாவும் சொல்ல போறான். ஒரு மனுஷனுக்கு உண்ட ஞானம் எனக்கு உண்டு, ஆகையெல்லாம் என் வார்த்தையை கேளா என்று சொல்லுகிறான். காணும் சுணுதத் மத்தியோ வேதாஸ்யாம் யுகம் புனா தூரா ஜாகரம் குத்வா லோகநாதத்தை இருப்பதே. இப்படி திரைலோக்கியநாதனார் சர்வேஸ்வரனை திருப்பள்ளி உணர்த்தி சமாப்தவதனாய் திரும்ப வருகிறேன். அதுக்கு மீதான விரதங்களை எல்லாம் பாபங்களை எல்லாம் நான் அடைவேன் அப்படின்னு சத்தியம் பண்றான். சத்தியமூலம் ஜெகத் சர்வம் லோகே சத்தியம் பிரதிஷ்டிதா நாகவித்யம் பக்ஷயிஷ்யாமி சத்தியவேகம் இதாம். இந்த லோகம் உண்டதே சத்தியத்தினாலே, லோகம் பிரதிஷ்டமாக இருக்கு சத்தியத்தினாலே, சத்தியத்தாலே. ஆகையினாலே சத்தியத்தை யாவனும் தப்புகிறானோ அவன் செய்த பாவத்தை நான் அடைய கிடவேன்னு சொல்கிறான். அத்தியமே தர்மையை தந்திர பிரம்மராட்டம் துணோ யவா சத்தியந்தே கதோ சத்தியம் நகவே வாரா என்னுடைய பிரதிஜை எல்லாம் கேடு. யாவனொருவன் சர்வ காரணமாக சத்தியத்தை தப்புகிறானோ அவனுக்கு என்ன பாவம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த பாவத்தை அடைய கிடவேன் மீளவும் மத்தியனாகி இருக்கிறான். அடுத்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் சொல்ல மாட்டேன், புரிஞ்சுக்கும். யோ கச்சேத் மரதாராம் காமமாக பிரபீட்டிதா சத்திய வாய்ப்பேன் நாகவே. யாவனொருவன் மன்மதை பிடினாய் கொண்டு பரத்தை கவனம் பண்ணுகிறான் அவன் பாவத்தை அடைய கிடவே மீளவும் மத்தியனாகி என்கிறார். பாகவேதம் யஜ்ஞ குர்யாத் ஆத்மா புஜலா சத்தியபாவே பேச்சகம் நாகமே புனா. சாப்பிட்றச்சு முதல்ல உட்காந்துருக்க அளவுக்கு நிறையா நேற்றா வேண்டி வேலை கொஞ்சமா அப்படின்லாம் போடக்கூடாது. அதான் சொல்றான், யாவனொருவன் புதுக்கும் இடத்தில் தனக்கும் கூட புதுக்கிற விளக்கு பாகவேதம் பண்ணி புதுக்கிறான் அவன் பாவத்தை அடைய கிழவே ஆகி என்கிறார். தத்வாவை பூமிதானம் ஒரு இச்சாமேகா சத்தியவாய்த்தே நாகமே புனா. யார் ஒருத்தனுக்கு பூமிதானம் பண்ணிட்டு இந்த பூமிதானத்தை திருப்பி வாங்கிக்கிறானோ அந்த பாபத்தையும் அடையக்கிறது. ஸ்ரீயம் புக்வா ரூபதையும் புனத்தியாஸ்தி வந்தது சத்தியவாய்த்தியம் நாகமே புனா. இதெல்லாம் வரும்னு முன்னாடி சொல்லியிருக்கிற இந்த காலத்தில் நடக்குது. வெளியில நல்ல அழகான பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணி விட்டுற பாருங்க, அந்த பாவம். சத்தியவாய்த்தியம் நாகமே புனா. யோ மகாபாஸ்யாயம் ஜாதாட்சி சாத்தம் கிருத்வா ஸ்ரீயம் பிரஜேதே சத்தியவாய்த்தியம் நாகமே புனா. யாவனொருவன் அமாவாசை சாத்தம் பண்ணி ஸ்ரீ கவனம் பண்ணுகிறான் அவன் பாவத்தை அடைய கிடவே மீளவும் மதினேராகி என்கிறான். புக்தா பரஸ்ய அண்ணானி எச்சன்னு நிற்குணா சத்தியம் நாகமே புனா. இதான் நடக்குது. பண்ணி யாவனொருவன் அவனுடைய அன்னத்தை நன்றாக புதித்து ஜெயில என்ன போட்டான் செய்யாரான கீச்சா ஒண்ணுமே இல்லை. அது மெய்யான நிலைவர் கட்டு எடுக்க முடியல. அதான் சொல்றார், யாவனொருவன் அவனுடைய அன்னத்தை நன்றாக புதித்து தயை இல்லாதவனாய் திரும்ப அவனை தூஷிக்கிறான் அவன் பாவத்தை அடையக்கிறவன். எத்து கன்யான் ததாமீதி புனத்தியான பிரயச்சதி நித்திய பாவத்தை நாகமே பிறகா. கன்னியாதானம் பண்ணி தரேன் நித்தியாதானம் பண்ணிவிட்டு கல்யாணம் இன்னும் நிறைய நடக்கிறது. அவனுக்கு என்ன பாவம் சொல்லிருக்கோ அந்த பாவத்தை அடைகிறான். அப்புறம் சஷ்டானமா வாசியோ நித்தியதா அஸ்தானாங்கதிக சித்தியம் புனகா. யார் ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோ, சஷ்டி அஷ்டமி அமாவாசை சதுர்தசி ஆகிய தினங்களிலே அவகாக ஸ்நானம் பண்ணாதே புதிக்கிறார் அவன் பாவத்தை அடைக்கிறார். அவகாக ஸ்நானம் என்னன்னு தெரியும். ஸ்நானத்திலே 7 விதமான ஸ்நானம் சொல்லியிருக்கு. ஒன்று மந்திர ஸ்நானம், இன்னொன்று நல்ல ஓடுற தீர்த்தத்தில் இதுக்குதான் அவகாக ஸ்நானம் தலையை மூழ்கிறது. இன்னொன்று கூபஸ்நானம், தடாக ஸ்நானம், மிருத்தியாக ஸ்நானம். இதை பார்த்தீங்கன்னா ஆண்டாள் திருப்பதியில் பார்த்தீங்கன்னா 7 ஒரு நீராடம் சப்தவித ஸ்நானம் சொல்லியிருக்கு. அந்த ஸ்நானத்தில் ஒரு ஸ்நானம் அதில் அவகாக ஸ்நானம்லாம் ரொம்ப ஒத்தி அது பண்ணணும். எல்லாரும் தீர்த்தாமடமும் சாப்பிடக்கூடாது. அன்னைக்கு 5 தினங்கள் பாக்கியெல்லாம் நான் சாப்பிடலாமான்னு கேட்கக்கூடாது.
ஆனால் எல்லா நாளையும் ஸ்நானம் பண்ணணும். இதில் விழா விசேஷமாக ஜாஸ்தியாமதி பிரதிக்கிய நகச்சரி கத்தியம் எத்திய பிரபத்திய கத்திய நாகவே யாவன் ஒருவன் ஒரு சாமான ஒருத்தனை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு நான் சொல்லவே இல்லை ஒரு நானா சொன்னேன் அப்படிங்கிறேன். யாவன் ஒருவன் ஒருவனுக்கு ஒரு கொடுக்கிறேன்னு சொல்லி சில கொடாமல் போகிறான் அவன் பாபத்தை அடைய கிடவே. அப்புறம் மித்திரபாரியாம் தியோ கத்தியது காபா ரஜானுக்காக கத்தியவாய் கத்திய நாகவே முனகா மிதா தாரகதி மித்திரம் என்று சொல்லிக்கிறபடியே மகா உபகாரான பித்தனுடைய பாரியை உதவிக்கிறான். அவனுடைய பாவத்தை அனுபவிக்கவே ஆகிரம் விளவந்தியே ஆகிரம் என்கிறான். இதுக்கு அர்த்தம் சொல்ல எங்களை பொறுத்து சொன்னால் தப்பு இல்லைன்னு சொல்லணும். ஃப்ரெண்டோட ஒய்ஃபை அனுபவிக்கிறாலும் அந்த பாவத்தை அடையிற வேண்டும். குரு பத்னியும் அதே விஷயம் தான் இதுவும். ராஜபத்னியும் ஏது கட்சி மோகிதாக ஏழாம் கதியும் பிரபத்தியாவே நாகவே புனா. குரு பத்னி ராஜபத்னி எல்லாம் அம்மா ஆச்சாரியனை பற்றின்னு பார்க்கணும். அப்புறம் யோவை தாரத்துவம் கிருத்வா ஏகத்தியம் பிரதிமான் பவேது சத்தியபாவே குருத்தி ராகவே புனகா. 2 பேரை கல்யாணம் பண்ணிட்டு ஒரு பாரியை பிரீதியாக இருந்தாலும் அவனுக்கு பாவம். 2 பாரியை கல்யாணம் பண்ணிக்கலாம். ஒத்திட்ட பிரீதி அப்ரீதியாக இருக்கப்படாது அப்படின்னு பாவம் அந்த பாவத்தை சொல்றார். அதுக்கப்புறம் அனன்யகரணாம் பாரியாம் யுவநேயம் பரித்தேது சத்தியபாவே நித்தியம் அகமே புனகா. பெருமாளுக்கு சொல்ல அனன்யகரணம் சரணங்களான்னு சொல்கிறோம். கல்யாணம் பண்ணிக்கிறது யாரை கல்யாணம் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணி வாங்கிக்கிறோமே அது என்ன வருதுன்னா மந்திரத்தில் மந்திரம் என்ன சொல்கிறான் எல்லாரும் தெரியும். எல்லாம் கேட்டுப்பட மாங்கல்யம் தந்துனா நேனா மகஜீவன கேத்துனா. அப்புறம் என்ன ஒருத்தர் சொல்ல மாட்டேங்க மருத்துவத்தில் இருக்கும். அதான் சில பேர் கேட்டுக்கலாம் இல்லையா நான் சுமங்கலியா போனேன் சுமங்கலியா போனேன் அது கேட்டால் பாவம். ஏன்னா கடைசி வரைக்கும் காப்பாத்துறேன்னு அனன்ய சரணம் பிரபத்திங்கிறாங்க. உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாது 5 பேரையும் பிடிக்கிறா. அப்பேற்பட்ட பத்தினியை எவன் யௌவனத்தில் அனுபவித்து அப்புறம் திதிக்கிறான் அவன் பாபத்தை அடைக்கிறான். வயசாச்சுன்னா வைக்கக்கூடாது. ஆம்பளையில எப்பவுமே வைக்கக்கூடாது. சர்வத்தில் வைக்கக்கூடாது. பொன்னாட்டியில் சாஸ்திரம் அப்படி இருக்கு. ஏன்னா ஸ்திரீ மகாலட்சுமியுடைய அம்சம் சாஸ்திரம் இருக்குது. அனன்யா அதுதான் அந்த பதம் அப்படி போற கோகுலஸ்திய திஷாதத்திய ஜலாத்ம பிரஜாவதா. பசுமாடு வேகமாக ஓடி ஒரு குளத்தம் கிடைக்குது தாகத்தினால. அந்த மாட்டை விரட்டி அடிக்கிறான் அந்த பாவத்தை அடைக்கிற. ஜலாத்தம் பண்ணுகிற பசு கூட்டத்தை ஜலவிக்கிரம் பண்ணுகிறான் அவன் பாவத்தை அடைக்கிற. அப்புறம் பிரம்மக்னே சுராபேத சோரே மக்ன விரதே ததா யாகதி சத்பிகே நித்திய பாவம் லிப்பியேனா. யாவன் ஒருவன் பிரம்மஹத்தியை பண்ணுகிறான். பிரம்மஹத்தியம் தெரியுமில்ல பேசிட்டு இருக்கோம் நம்ம. பிரம்மஹத்தி ஒரு பிராமணனை கொண்டா அவனுக்கு பிரம்மஹத்தி தோஷம்னு பேர். அப்புறம் யாவன் ஒருவன் மத்தியபானம் பண்ணுகிறான். யாவன் ஒருவன் சொர்ண சேவம் பண்ணுகிறான். தங்கத்தை திருடக்கூடாது. தங்கம் தானம் தான் வாங்கிக்கணும். சொர்ண தானம் தான். தங்கத்தை திருடக்கூடாது. அதுக்கு வெள்ளியை திருடலாமோ? திருட்டே தப்பு. அது ரொம்ப ஜாஸ்தியான தப்பு. சொர்ண சேவம் பண்ணுகிறான். யாவன் ஒருவன் விரதபங்கம் பண்ணுகிறான். சொன்ன விரதபங்கம் ஏகாசி விரதம் எங்கே சாப்பிடுவாங்க. கல்யாணம் ஏகாசி வைக்கிறது துவாசி கல்யாணம் வைக்கிறது கூடாது. விரதபங்கம் பண்ணுகிறான். அப்படிப்பட்ட மகாபதியர்களுக்கு வர மகாபதியர்களாம் இவளுக்கு பெரியோர்களாலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறோ அப்படி கொத்த குருடமான பவத்திலே கிடவேன். அடுத்ததான் ரொம்ப முக்கியம் எல்லாருக்கும். வாசுதேவம் பரித்யஜ ஏன்யம் உபாசதே சேஷாங்கதியம் பிரபத்தியேவை நித்தியகம் நகமே புனகா. யாவொரு சில பேர்கள் அப்படி சில பேர்கள்னே போட்டு எல்லாரும் இல்லை. யாவொரு சில பேர்கள் ஆசிர சுலபனாய் எவ்வளோ சுலபம் வருவாங்க. கூட்டாளர் ஒன்று தீங்க வரும். ராமாவதாரம் கூட்டம் வருவாரா இல்லையே. ஆசிர சுலபனாய் சர்வ வியாபியாய் எல்லா இடத்துலையும் இருக்கான். எங்கே இல்லைன்னு சொல்ல முடியும். உடல்நிலையுடன் உடல் மிசை உயிரின கலந்தெங்கும் பறந்துடன் எல்லா இடத்துலையும் இருக்கான். சர்வ வியாபி. நம்ம கேட்குற போது என்ன சுவாமி ஒத்துணும் இல்லையே ரகசியம் பேச என்ன நீ இருக்கு நான் இருக்கேன் அந்த பெருமாள் இருக்கேன் அந்த ஞானம் வரலையே அதான் சர்வ வியாபின்னு இருக்கும். சர்வ வியாபியான வாசுதேவனை விட்டுட்டு இத்தனை தேவதைகளை உபாசிக்கிறார்கள். கர்ப்பவட்டி எப்பட்டி மச்சவட்டி சொல்லப்படாது. இப்போ தேவதைகள் உபாசிக்கிறார்கள். அவருடைய துர்கதி அடைக்க அவளுக்கு பாவம் கிடையாது. துர்கதி அடையக்கவே ஏன்னா ஒரு தேவதை உபாசிக்கிறான். அதுக்கு ஒரு கதை சொல்லியிருக்கு. அவரவர் இறையவர் அவரவர் விதி வழி அடைகிறார். எந்த தேவதை உபாசிக்கிறானோ அந்த தேவதை என்ன பண்ண முடியும் அதுக்கு அப்புறம் அந்த தேவன் அனுப்பிச்சி விடும். அப்படி
நாராயணம் நான்யைத்து தேவை தெய்வம் கரோதியா சத்தியபாபேன நித்தியம் நாகமே சர்வாத்மாத்மரனாய் எல்லாருடைய ஆத்மா ஹிருதயத்திலையும் இருக்கா நாராயணன். சர்வாந்தர்யாமியாய் சர்வகார்ம சமாராத்தியனாய். சர்வ கர்ம சமாராத்தியன என்ன? சந்தியாவந்தனம் பண்ண என்ன? கடைசியில சாதர் கர்மாக்கியம் குருமை பகவான் சுத்மேவ காரிதோவான சாத்விக தியாகம். எந்த கர்மா நாம் பண்றோமோ பகவதோபலேனா பகவதோ வீரா பகவதேதா பகவத கர்ம கரிஷ்யான்னு சொல்லவும் இல்லையா? எல்லாம் அவன் தான். எல்லா காரியமும் அவன் தான் பண்ணிக்கிறான். மோட்ச பிரதனாய் மோட்சம் கொடுக்கிறான். முமுட்சு வாசியனாய் முக்த பிரதான சர்வேஸ்வரனையும் காணிலும் ஒரு பிளார் செவிக்கினாத கீர்த்தியாய் வேணிலும் மறந்திலும் விழிக்கினாத தேவராய். எப்படி கர்மவசியால பதிவிற்கு தேவர்களையும் சமமாக பண்ணுகிறான் ஞாபகம் அவனை போல நித்திய சம்சாரியாக இருக்கிறவன் என்று சபங்களை போயிடும். எல்லாரும் கேட்கிறார் இல்லையோ? ஆழ்வேலை கேட்கிறார். நாட்டினான் தெய்வம் எங்கும் நல்லதோர்கள் சொன்னாலே காட்டினான் திருவரங்கம் ஒய்பவர் கொய்யும் மன்னம் கேட்டீரே நம்பி பயிர்கான் கிழவாக கேட்டு என் மணியத்தை செல்வம் பார்த்திருக்கின்றானே. எல்லா தேவதையும் அவசியம் நாராயணன் அவன் அங்கே இருக்கான் அங்கே இருக்கான் எல்லாரும் ஒன்றா ஏன் பாதிக்கிறானோ அதுக்கு பாவம். ஏன்னா இவன் எங்கே இல்லையோ அங்கே எல்லாம் ஒற்றுமை இல்லை. அவன் இல்லைன்னா ஒன்றும் தெய்வம் உலகம் உயிரும் மற்றும் யாரும் இல்லை. அந்த இருந்திருக்கான் இவன். அவன் இல்லாத இடங்க இந்த நாராயணனை பொறுத்து. அதனால்தான் எந்த காரியம் பண்ணாலும் கடைசியில் நாராயணா சமர்ப்பயாமி விட்டுறான். அப்பேற்பட்ட பாவங்களை எல்லாம் சொல்லி சண்டாளன் வந்து இந்த பிரம்மராட்சன் வெளில வரான். இப்படி பிரதிஜை பண்ணி நம்பாடுவான். பிரம்மராட்சை சந்தோஷனாய் பிரம்மராட்சனும் சந்தோஷப்பட்டு உடனே பிரம்மராட்சன் நமஸ்காரம் பண்ணிக்கிறோம். ராட்சசேன விமுக்த தண்டாளுக்கு நிச்சயகா உடனுக்கு தீமைக்குமே தீமையா ராட்சசனாலே விடுபடப்பட்ட நம்பாடுவான் சம்சாரத்தில் நின்று முக்தனானவன் போல எப்படி மோட்சம் கிடைக்கும், எப்போ மோட்சம் கிடைக்கும் காத்திருக்கோம் நம்ம. அதே மாதிரி நமக்கு முக்தி கிடைக்க போகிறது, முக்தி கிடைக்க வேகமாக போகிறான். கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதுங்கிற ஆழ்வார். நான் திருக்குறள் சாய்ப்பை மருந்து வாங்கினானா இந்த பாட்டில் பார்த்தோம். எக்ஸ்பீரி டேட் பார்த்தேன். ஏன்னா உனக்கு எக்ஸ்பீரி டேட் இருந்தால் பார்த்தியான்னு கேட்டார். நமக்கு தெரியுமான்னு தெரியல. அதே மாதிரி ராட்சசேன வேகமாக அதே ஊருக்கு திரும்பி போகலாம். திருக்குறளுக்கு அதான் பிரபாதே விமலே விருத்தே ஜாகரே நமோ நாராயணே சித்தா சுபாகம் புனாகமது. அப்படி பொழுது விழுந்து ஜாகிரவதனா விரதமும் முடிச்சுட்டான். காலம்பரை ஏற்றி ஜாகிரதை இந்த வேகமாக முடிச்சுடுவோம். எல்லாம் பொழுது விழுந்து ஜாகிர விரதம் தலை கட்டின நம்ம பக்கத்திலே பெருமாட்டில் பரநியாசம் பண்ணிட்டு தனக்கு சரீரம் எங்கே போக போகிறதோ அந்த ஆசையினாலே வேகமாக வரணும். அவன் போன வேகத்தை விட முதல்ல அவன் இதில் போயிருக்கான். எதில்? சாதாரண ட்ரெயினில். அப்புறம் வந்தே பாரத வரான். வேகமாக வரானான். வரைச்சு என்ன அவனுக்கு மோசம் கிடைக்க போகுது ஆசை. அதில் வரானான். நம்பாடுவான் மீண்டும் போகிற நம்பக்கள் பாட வந்த வேகத்தை காட்டிலும் இதுவும் கடுமையாக போக புக்கான். இப்படி போட்டு பெருமா சும்மா இருப்பாரா? வரார். இப்படி போகிறவன் முன்பே ஒரு புருஷனால் வந்து நம்பாடுவானை பார்த்து இன்னொரு வார்த்தை சொன்னான். குதோ கச்சதி சண்டாளகாக்கிதம் நிச்சயம் உன் நடையை பார்த்தவாறு முன்வந்திருக்க அதை கழுகி இருந்தது. நீ எங்கே இப்படி போகிறது? இது எனக்கு உண்மையாக சொல்ல வேணும். சத்தியசம்மதனம் சத்தியசம்மதனா வாசமுதனம் வாக்கியம் புருஷதனந்தரம். சத்திய பிரதிஜான அப்ப நம்பாடுவன் போய் சொல்லாம இதே மாதிரி நான் பிரம்மராசன் கையில் அகப்பட்டுட்டேன். அவனுக்கு எத்தனை சத்தியத்தெல்லாம் சொல்லிட்டு வந்திருக்கேன். அவன்கிட்ட திரும்பி போறேன்னா உடனே இந்த புருஷன் கேட்குறான். இப்படியெல்லாம் ஒரு சபதம் பண்ணிட்டு உயிர் போகிறதுக்கு இடத்துல திரும்பி யாராவது போவானா? நான் சத்திர கட்சி கண்டாலோ வாழ்க்கையான சொல்றதா சத்திராவதோ ராட்சத பாபாஜியும் அந்த வழியில் போகாத, உனக்கு உயிர் போயிடும். நீ திரும்பி இந்த பக்கம் போய்ட்டு அவன் சோதிக்கிறான். அப்புறம் பலவானா இருப்பான் வெறுத்தான். அங்கே நீ போக கிடவை இல்லைகான். இந்த நம்பாடுவானை பார்த்து இந்த புருஷன் சொன்னான். இவனை சோதிக்கிறதுக்காக அந்த புருஷன் வார்த்தையை சொன்னான். அப்ப சொல்றார், புருஷத்தை வதத்திருத்தா சுபாகோ சத்தியசங்கரா மரணம் தத்த நிச்சயத்தை மதுரம் வாக்கியம் அப்பிரவீத்து. அந்த புருஷன் சொன்ன வார்த்தையை கேட்டு சத்தியவாதியை நம்பாடுவான் சத்தியத்தை விடுவதை காட்டிலும் என்று பிராணனை விடுவதை மேல் என்று இன்னொரு மதுரம் வார்த்தை சொல்கிறான். நாகம்மே கஷ்யாமே தியாகம் பிரயத்ததி அகம்மத்திய பிரவருத்தோவை சீலம் சத்திய பிரதிஷ்டிதம். வாராய் புருஷனே,
நான் சத்தியம் தப்பாத இருப்பவன். நான் சத்தியத்தை தப்பினாலும் என் சுபாவம் சத்தியத்தை தப்பாது. சில பேர் சொல்றாளோ இல்லையோ, யார் சொன்னா தெரியுமா இல்லையோ இந்த வார்த்தை? சுபாவகா திருதிக்கிறவான் ராவணன் சொன்னோம். எனக்கு ஸ்ரீமன் நாராயணன் தெரியும், ஆனா என் சுபாவம் விடாதுன்னா. அதே மாதிரி நான் சத்தியத்தை தப்பினாலும் என் ரத்னம் இருக்கு, என் ரத்னம் சத்தியத்தை தப்பாது. எப்படி எங்களுக்கு நாராயணன் 4000 தீபம் ரத்தத்தை போட்டுறோம் அதே மாதிரி இல்லையா? அதே மாதிரி உடனே அது அதை பார்த்துட்டு சொல்றான். அப்புறம் ததச்ச பத்மபத்ராட்சரா சஸ்வாகம் பத்தியவாதக சத்தியமே நிச்சயத்தை சத்தியது இப்படி சொன்ன நம்பாடுவானை பார்த்து அந்த புருஷனும் இவன் பிராணனை விடுவதை காட்டிலும் மோட்சத்தையே விரும்புகிறான், ஆகையினாலே அமரங்களாக விழிக்கும் என்று நம்பாடுவானை மாணவரை காட்டி பிரம்மராட்சியின் ஆபத்து போகும்படி பூர்வ கடாட்சம் பண்ணி மங்களம் உண்டாகட்டும் என்று அனுப்புகிறான். அவனை யாரே என்று சந்தேகியாது மரா வாரா சிகா குடபத்ம ரோஜனகா புருஷ புஷ்கரேட்சணகா என்று சொல்லுகிறபடியே இருவரும் ஒருவராய்க்குள்ளி என்று அழைக்கிறார். தாயார் கேட்டார், யார் அந்த புருஷன் கேட்டா, அவன் ஒருத்தர் நான் தாங்க. மகாவராக குடபத்ம ரோஜனகா புருஷகா புஷ்கரேட்சணகா நான் தான். எல்லாரையும் பெருமாள் சொல்றாங்க, எல்லாரையும் சோதிக்கிறாங்க. இந்த அஷ்டாட்சரத்துக்கு ஒரு பலன் எழுதியிருப்பார். சிவஸ்லோகம் பண்ணால் அந்த பலன் இந்த பலன் அஷ்டாட்சரத்துக்கு என்ன பயணம்? மோட்சம் தான் கிடைக்கும். அப்படி எதுக்கு மோட்சம்? அதே மாதிரி பெருமாள் கஷ்டங்கள் நிறைய கொடுப்பார். ஆனால் கஷ்டங்களை கொடுத்தா எதுக்காகன்னா இவனை என்ன சூட பண்ணி மோட்சத்துக்கு அனுப்புறதுக்காக. அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். முன்னாடி பிரம்மராட்சசோன்னிகம் பிராப்பிய சத்தியசோகா வா சமுதிரம் வியாக்கிய அக்ஷரம் அப்படி விடை கொடுத்து நம்பாடுவானும் இந்த பிரம்மராசி இருக்கிற இடத்துல வேகமாக போகிறான். பவதா சமோரஜாதோ தானம் கிருத்வா இதேப்சையா விஷ்ணவே லோகநாதாய மம பூர்ணோ மனோரா ஏதாயும் சாங்கானி பக்ஷ தேத்தியா. ஆரே பிரம்மராட்சரே, நான் கூட்டு சொல்லிட்டு போன மாதிரி பகவானை போய் சாங்கோ பாங்கமாக ஆபீடான் மௌலி பரியந்தம் அனுபவித்து சேவிச்சுட்டு வந்துட்டேன். அங்கே பெருமாளுக்கு அந்த கீதங்கிற பண்ணெல்லாம் பாடி எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டேன். என்னுடைய இந்த ராகத்துக்குடியான சரீரத்தை எல்லாம் அவயவேளை பிரித்து பக்ஷம் பண்ணு. என்ன பண்ணான்? என்ன சொன்னா இன்னும் சொல்றான் பிரம்மராட்சத்து அந்த அவயங்கள் எல்லாம் பிரித்து பகவத் ஆராதனை பண்ணி சாப்பிட்டுக்கிறான். ஏன்னா பிரம்மராட்சா இருந்தால் கொஞ்சம் ஞானம் இருக்கு அவனுக்கு. வா சுபாகம் பிரம்மராட்ச பயனாதவா சம்பாக்கியம் சுபாகம் வெம்சிதவர்ணம் இப்படி நம்பாடுவானை பார்த்து பிரம்மராட்சது இன்னொரு ஆச்சரியமாக சொல்றான். சுமத்தாராத்திரோ சண்டாளோ உஷ்ணோஜாகரணம் பிரதி பலம் கீதத்திய மேதேகி ஜீவிதம் விஜயத்தி. ஏ சண்டாளா, நீ சொன்னதுக்கு ஈடா இருக்கும் வார்த்தை. உனக்கு உயிர் போகிற சமயத்தில் உயிர் போகாமல் இருக்குது. நீ ராத்திரி பாடினிய அந்த கீதம் பாட்டு, இந்த பாட்டில் ஒரு பலன் எனக்கு கொடு. வித்யாதானம் பண்ண உடனே பலன் கேட்குறமா? கொடுக்கக்கூடாது கேட்டேன். அதனால பெருமாள் கோயிலில் எல்லாரும் சில பேர் சேவிக்கிறார். கிருந்தன் திரும்பி வரச்ச சேவிக்கக்கூடாது. போகிறதே சேவிக்கணும், வரச்சே கிருந்தன் சேவிக்கக்கூடாது. கிருந்தன் கேட்குறான், உனக்கு எக்ஸாம்பிள் எதுக்கு இருக்கிறேன்னா, என்னை சேவிக்காமல் யார் உள்ளே என்னை சேவிக்கிறா அந்த பலன்லாம் எனக்கு வந்துருன்றான் கிருந்தன். அதனால பெருமாள் கோயிலில் போகிறது கிருந்தனை சேவிச்சுட்டு உள்ளே போகணும். திரும்பி கிருந்தனை சேவிக்க விடாது. கிருந்தனை சேவிச்சா நம்ம பலன்லாம் அவனுக்கு விடும். அதனால எக்ஸாம்பிள் இருக்கிறான். இல்லை ரொம்ப 2 விஷயம் இல்லை சாத்திரம். அதில் அது அதிகம் கிருந்த பலன் சொல்லணும், இப்போ சொல்லக்கூடாது. அப்புறம் எனக்கு டைம் கிடைக்காது. ஒரு கீதத்தை பல பிரம்மராட்சசத்துவா சபாகம் முதல பிரவீது வார்த்தையை கேட்டு நான் சத்தியம் தப்பாம நான் சொன்னபடி வந்துட்டேன். பாவங்களை எல்லாம் சொல்லியிருக்கேன். நீ சத்தியம் தப்பாமல் என்னுடைய சரீரத்தை எல்லாம் நீ பிடிச்சி சாப்பிடுறத தவிர நீ இந்த கீத பலனெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டான். கண்டாளதான் ஏதுக்தவனந்தரம் முன்னே ராட்சசன் நம்பாடுவார சொல்றான். ஏதோ விஷயம் இருக்கு, அதனால தான் அப்படி சொன்னான்ட்டு ஒரு பாட்டு பலன் வேண்டாம். அதுவா அர்த்தம் துமே தேகி பாதி பாட்டுடைய பலனையாவது கொடு. தத்துவ மோக்ஷயிஷ்யாமி கல்யாண. கல்யாணம் நம்பாடுவானே ஒரு பாதி பாட்டுடைய பலத்தையாவது கொடுத்து நீ இங்கேருந்து மோட்சத்துக்கு போடாப்பா அப்படின்னும். பிரம்மராட்சிய வசத்திருத்வா சம்சிதவரதா வாணியும் லட்சணாந்தம் மாதே பிரம்மராட்சம் அப்ரவீது. பிரம்மராட்சிய வார்த்தையை கேட்டு நம்பாடுவான் பக்ஷாமிதி சம்சித்திய கீதம் வன்னியது மிச்சசி. கேள்வி கேட்குறான். சாப்பிட்ற கேள்வி பாட்டு பலம் கேட்குறேன், கொடுக்க முடியாது. சுபாகத்தை உதத்திருத்தா பிரம்மராட்சோ பயாவாஜ் முதலம் வாக்கியம் மறுபடியும் கேட்குறான். சுபாகம் சம்சிதவிரதம் ஏகயாமத்தியமே தேகி புண்ணியம் கீதத்தை ஏற்பலாம் ஏதோ கல்யாண சங்கமம் புத்ததாகி.
அப்பா முழு பலன் வேண்டாம், பாதி பலன் வேண்டாம். ஒரு ஜாமம்னு எத்தனை தெரியுமா இருக்கு? யாருக்கா தெரியுமா? தெரிஞ்சு வச்சுக்கணும். 2.5 மணி நேரம், 2.5 hours ஒரு யாமங்கிறது. இதையும் பண்ணி அதை கரெக்டாக தானே கேட்கறதுக்கா? சீக்கிரம் ஓடி போடுறோம் நம்ம. ஒரு யாமம்னா எவ்வளோ, நாளைக்கு என்னாலும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த பிரம்மராட்சன் நம்பாடுவானை பார்த்து, ஒரு யாமத்தில் பாடின பாட்டையாவது எனக்கு சொல்லணும். ஒரு யாமத்தில் பாடினா ராத்திரி உள்ள பாடியிருக்கான். அதுக்கப்புறம் சுத்வா ராட்சச வாக்கியானி கண்டாலோ கிதலாதா போன முதலம் வாக்கியம் மறுபடியும் சொல்றோம். நயாமத்தியபலம் நத்யா பிரம்மரேக்ஷதேப்திதம் விபஸ்திதோனிதம் பக்ஷம் இத்வயா பூர்வபாட்டிதம். ஏ பிரம்மராட்சதே, நீ சொன்னபடி என்ன நீ எடுத்துக்க இல்லையா? அவன் சொன்னா, நீ பாட்டுடைய பலன் கேட்டாங்க, அதுவும் கொடுக்க முடியாது. நீ சாப்பிட வேண்டியது என்னதான்? என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணுவதனை போக்கி நான் பாடல் பலம் தருவதாயில்லை அப்படின்றான். சுபாகத்தியவதா அக்ஷரபிசாதனகா சத்தியவந்தம் குலக்கிய கண்டான நம்பாடுவான் வார்த்தையை கேட்டு, இவன் உயிரை விட்டாலும் சத்தியம் தப்பாமல் இருப்பதனால இவன் பிராணனை காட்டிலும் பாட்டினுடைய வைபவத்தை ஏன் சொல்றாங்க, பாட்டு பாடுங்க, இந்த பாட்டுக்கு அவ்வளோ வைபவம் இருக்கு. பாட்டினுடைய வைபவத்தை அறிந்தவனாகினாலே இவன் சர்வத்திலும் வைஷமியம் அறிய. ஏன்னா நம்பாடுவானா இருக்கான், கண்டான ஜாதியா இருக்கான் அப்படின்னு அவனுக்கு சாஸ்திரம் எல்லாமே தெரியும். அதனால மறுபடியும் வார்த்தை சொல்றான். ஏகம் கீதத்திய மேதேகி எத்வயா விட்டு சம்சதி. ஒரு பாட்டின பலத்தையாவது கொடுத்துட்டு நீ பெருமாளுக்கு உங்க பெருமாள் ஆராயணம் பண்ணி மோட்சத்துக்கு போங்கிறான். அதுவும் முடியாதுங்கிறான். இப்படி ஒரு விதமா பார்த்து சொன்ன வார்த்தையை கேட்டு நம்பாடுவானம் மறுபடியும் வார்த்தை சொல்றான். தும் துவயா துஷ்கிருதம் கர்ம கிருதபூர்வம் து ராட்சசா கர்மனோ சித்தியதோஷேன ராட்சசிம் கோணி வாசிதா. கேட்குறான், இவ்வளோ தூரம் ஞானம் பண்ணி நீ கேட்குறியாப்பா, கீத பலன்னா நீ என்ன பாவம் பண்ண இப்படி பிரம்மராட்சா பிறந்து? பிரம்மராட்சா பிறக்கிறதுக்கு ஒரு பாவம் பண்ணமோ இல்லையா? புண்ணியம் பண்ணால் மோட்சத்துக்கு போகிறான், பாவம் பண்ணா அதே மாதிரி அதை சொல்கிறான். ஏ முக்தா பாகைய பூர்வமத்த மனஸ்மரன்னு. நம்பாடுவான் கேட்டவொடனே அவனுக்கு பூர்வ ஜென்ம ஞானம் வந்துருது. ஆம் நாவை சோமதர்மாகம் சரகோ பிரம்மயோ நிஜா புத்திரமந்திர பரிபுருட்டோ யுபகர்ம நிகழ்ச்சியாம். நான் போன சர்மால சரகு கோத்திரத்தில் சோமசர்மாங்கிற பிராமணனா பிறந்து யஜ்யம் பண்ண ஆரம்பித்தேன். எதுக்கு யஜ்யம் பண்ண? யஜ்யோவை விஷ்ணுகோ அதை பண்ணல. பேசாக அர்த்தம் சொன்னாரா? வாராய் மகானுபாவனே, பூர்வ ஜென்மத்திலே நான் சோமசர்மராய் பிராமணனாய் பிறந்து சூத்திரம் வந்து பரிபிட்டனா யாகம் பண்ண வேணும் என்று உத்தரவித்தேன். சதோகம் காரியே யஜ்யம் லோகமோக பிரபீடா யஜ்ய பருவத்தே தோஷமுத்தது. அந்த தோஷம் அந்த யஜ்யத்தில் அர்த்தலோபம் பைசா வாங்கிட்டோம். அர்த்தலோபம் கொடுத்ததுனால சூழ தோஷங்கள் ஏற்பட்டதோ, அதனால அந்த பஞ்சமராத்திரே சமாப்தே ரக்ஷாபந்தனம் பண்ணி ஒரு யஜ்யம் ஆரம்பிக்கிறா. முடிகிற வரைக்கும் அவன் இருக்கணும்னு தான் ரக்ஷாபந்தனம் கட்டுறது. எல்லாம் கோயிலெல்லாம் பார்த்துக்கலாம். அவன் அந்த ரக்ஷைனா காப்பாற்றுதுன்னு அர்த்தம். அந்த ரக்ஷாபந்தனம் முடிகிறதுக்குள்ள 5ஆம் நாள் ராத்திரியே அவன் போயிட்டான். அந்த ராட்சஸ் சோமதர்மாங்கிறவன் அவன் யஜ்யத்தில் பாதியில் தோஷம் ஏற்பட்டதுனாலே பிரம்மராட்ச தஸ்ய யஜ்யத்து தோஷேன மாதங்க சுனின்மம ஏதோகி ராட்சசத்திய பிரம்மனோ பிரம்மராட்சசா வாராய் மகானுபவனே. அந்த தோஷத்தினாலே நான் பிரம்மராட்சசா பிறந்தேன். அந்த யஜ்ய தோஷத்தில் பிரம்மராட்சோ சுத்வா சுபாகம் சம்சிதவரம் பாடமே திரை வாக்கியம் பிரம்மராட்ச சோதிகா. உன்னை எப்படி நம்ம விபீஷணனுக்கு அபயம்னு அபயப்பிரதானம் பண்ணமோ அதே மாதிரி இந்த பிரம்மராட்சத்துக்கு நம்பாடுவான் அபயப்பிரதானம் பண்ணுறோம். நான் விபீஷனுக்கு அபயப்பிரதானம் பண்ணா போல நம்பாடுவானம் சரணாகிதமான ராட்சத்துக்கு பாடமில் அபயப்பிரதானம் பண்ணினான். என்மையா பசி அப்படி பாடகி பண்ணோடனே அதுக்கப்புறம் பெருமாளே சொல்றார். என்மையா கீதபலம் கீதம் ஸ்வரம் வைசிகம் உத்தமம் பவனே தத்தியம் பத்திரதே மோட்ச இஷ்யாமி கில்பிடாது. சில பேர் எல்லாம் கௌசிக கைசிக புராணம்னு பேர். கௌசிகம் இல்லை, கைசிக. இந்த கைசிக புராணத்துக்கு என்ன பலன்? ஸ்ரீ வராகவாஜா எஸ்து காயதி பக்தியாமை கைசிக மமசம் சதி ஸ்ரீ தாரணி துர்காணி ராட்சம் எதாம். நம்பாடுவான் யாவனொருவன் பக்தியோடு நம்முடைய சந்நிதியிலே வந்து கைசிக பண்ணை பாடுகிறான். அவன் பிரம்மராட்சியை உத்தரப்பித்த நம்பாடுவானை போல
நம்மையும் ஆசிரியர்களால் உத்தரிப்பார் என்று ராகனையினால் பூமி பிராட்டியை பார்த்து அருளி செய்தார். ஏவம் தத்ரவசம் கிருத்த அச்சுதோ பிரம்மோச்சிதார். இப்படி அம்மாடி வாக்குகளை வரம் பெற்ற அந்த பிரம்மராட்சது அந்த சரீரத்தை விட்டு நல்ல வம்சத்திலே பிறந்து மறுபடியும் பக்தனாய் பிறந்து நமக்கு பல்லாண்டு வாடி பெரிய வீடு பாட்டான் காணும் என்று ஆச்சாரை பார்த்து அருளி செய்தார். பின்பு நம்பாடு வாரம் நெடுங்காலம் நம்முடைய சுபாவத்தை உடனே மோட்சத்துக்கு போல நம்பாடுவான். பிரம்மராட்சத்துக்கு மோட்சத்துக்கு அனுப்பிச்சான நம்பாடுவான் போல. ஏன்னா அவனுக்கு தெரியும் சாஸ்திரம் என்னென்ன. அந்த சாஸ்திரப்படி பின்பு நம்பாடுவான் நெடுங்காலம் நம்முடைய விபவத்தை பாடி பெரிய விபட்டான் காலம் செய்தார். ஏவம் கீதபலம் தேவி கௌதம துவாதசியும் புனகா எத்து காயதுமே சரி ஹோமலோகத்த கச்சதி. நமக்கு பாடுவான் பெரும் பேர் சொல்லுகிறோம். யாவனொருவன் கார்த்திகமா சுப்பிரபட்ட துவாசி என்ற தினம் நம்முடைய சன்னிதியிலே வந்து இந்த கைசிக மகாத்மியத்தை வாசிக்கிறான். 1964 படிக்க ஆரம்பிச்சேன். இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கேன். ஒப்பிக்கப்படாது. அதில் வாக்கியானமே புத்தகத்தை வச்சு தான் சொல்கிறோம். யாவர்கள் வாசிக்கிறான், யாவர்கள் கேட்கிறார்கள், அவர்களும் சுதந்திரம் தேர்தல் பல்லாண்டு என்று என்ற சமகாயன் நாட்டு சொல்கிறபடியே நமக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு ஆத்மாரம் பண்ணி கொண்டிருப்பார்கள் காணம் என்று நாச்சியாரை பெருமாளை செய்தார். இப்படி அழிச்சத வார்த்தையை கேட்டு நாச்சியாரம் விளையாட்டு மக்கள் இழைப்பெல்லாம் தீர்த்தை காணுவோம் கிதார்த்தை. ஆனால் இப்படி பலன் சொன்ன உடனே பூமி பிராட்டியும் தன் இழைப்பெல்லாம் தீர்த்து நம்முடைய பிரஜைகளுக்கெல்லாம் சித்தமான இந்த கலியுகத்திலே எது முக்கியங்கிறதுனால இந்த கீதரூபான உபாயம் தான் கலோ கேசவ கீர்த்தையான்னு எல்லாருக்கும் பெருமான கலியுகத்திலே பெருமாளை பாடி 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 எல்லாரும் கீர்த்தனம் பண்ணணும்னு ஆழ்வா பெருமாள் நான் சாதிக்கிறார். கவிதார்க்க சும்மா கல்யாண பிரதானே சிவதே வெங்கடேராய வேதாந்த பிரவேனமா பர்யாப்தாம் சாட்சிய சூர்யாப்த பிராப்தியே அமினே கோமலாம்பாயா மமே மங்களம். ஆயிட்டோமா பயம் தீர்த்து கொடுத்து தீர்த்து கொடுத்து வாமனாய நமः பாத்வரமாம் நமः தசரதாய நமः நாராயணாய நமः ஸ்ரீ நாராயணாய நமः ஸ்ரீ பூமிலாரோகராய நமः பூமிலாரோகராய நமः வரிகத்தார் சுவாமியே நமः. ஒரு மணி நேரம் தான் இருக்கு. ஒரு மணி நேரம்